ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எம்எஸ் அஃபியூஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரியில் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை, அங்க புதிதாக அமைந்திருக்கக்கூடிய கண்ணாடி பாலம், அது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலே அருகில் அமைந்துள்ள வந்து பாத்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுற்றுலா தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னு இந்தியாவோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் கடைசியா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆரம்பமாகி கடைசியா வந்து கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட வரைபடம் வந்து பாத்தீங்கன்னா முடியும். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சூரிய அஸ்தமனம், சூரிய உதயம் வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேச போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே தொடர்ந்து வரும். வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜாலியா ஃபன்னா இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ கன்னியாகுமரியை எடுத்துக்கிட்டாலே அப்படி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி அமைந்துள்ளது. நிறைய வெளி மாநிலத்தவர்கள் வெளியே வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல இருந்து வெளியே நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா தலத்துக்கு வந்து மெயினா வந்து வருவாங்க. ஏன்னா இங்க வந்து இந்த சன்செட், சன்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க வந்து இப்போ புதுசா வந்து கண்ணாடி பாலம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து வராங்க. ஸோ இந்த போட் ரைடிங், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாலத்துல நீங்க போற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்து வந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போவாதீங்க. அந்த சாட்டர்டே சண்டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போவாதீங்க. ஸோ வந்து வீக் டேஸ்ல வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செம்ம ரஷ்ஷா இருக்கும். நீங்க போனீங்க அப்படின்னா உங்களால வந்து இந்த காடி பாலத்திலயோ இல்ல இந்த போட்டிங் ரைடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போக முடியாது. ஏன்னா செம்ம கூட்டமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திங்கள் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அந்த மாதிரி கிழமைகள்ல நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா போயிட்டு பார்த்துட்டு வர அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வீக் டேஸ்ல போனீங்கன்னா செம்ம ரஷ்ஷா இருக்குது. கண்ணாடி பாலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அங்க டோக்கன் வாங்கணும் நீங்க. அதே மாதிரி போட்டிங் போகணும் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கியூ நிற்கும். நீங்க கண்ணாடி பாலத்துல போனோம்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கியூ நிற்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா போறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்துடலாம். நீங்க லேட்டா போயிட்டீங்க அப்படின்னா உங்களால போக முடியாது. அதே மாதிரி ஈவினிங் ஆயிடுச்சா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாயங்காலம் ஒரு 5-6 o'clock வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சா அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, இங்க அந்த தெருவில் அருகில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பாலம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. இப்ப நாங்க வந்து போனது வந்து பாத்தீங்கன்னா மழை டைம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. போட்டிங் போறவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட்டு போவாங்க. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போட்டிங்ல நம்மளை கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். திருவள்ளுவர் சிலைக்கு அருகில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா போன டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கன்னியாகுமரிக்கு வந்துருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால போக முடியுது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம கூட்டமா இருந்ததுனால ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அலோவ் பண்ணல. ஸோ இங்க பாருங்க, இந்த போட்ல தான் நம்ம இங்க இருந்து அங்க கூட்டிட்டு போவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து போட்ல நம்ம ஏற்றிட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டியா வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்ல நம்ம இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிமண்டபத்துக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போவாங்க. அங்க இருந்து நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காடி பாலத்து மேல போய் திருவள்ளுவர் சிலை கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, கடல் வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிப்போட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரும்னு நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இருட்டிட்டு இருக்கு பயங்கரமா. ஸோ புயல் வேற உருவாயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மழை வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு புதிய வீடியோல சந்திக்கலாம். பாய். நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிருங்க.